ஹாய், ஹவு டு earn மணி ஆன்லைன் அப்படின்னு நீங்களும் என்ன மாதிரி நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? இல்லை என்ன மாதிரி நிறைய ஸ்கேம்லேயும் மாட்டியிருந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஜென்யூனான ஆர்கனைசேஷன் இருக்காதா, அதில் நான் கன்சிஸ்டண்ட்டாக earn பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். நினச்சி பாருங்கள், உங்கள் ரொட்டீன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களோட 1 or 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கையில் இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே வச்சு உங்களால் மந்த்லி ஒரு இன்கம் earn பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், ஐம் கோயிங் டு டெல் யூ அபவுட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. பொதுவாக ஒரு ஆன்லைன் ஜாபில் நம்ம இருக்கோம், நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் எவ்வளோ மந்த்லி earn பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10,000 or 20,000 மந்த்லி. ஆனால் நான் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஆல்மோஸ்ட் 2 lakhs ப்ளஸ் earn பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் கன்சிஸ்டண்ட்டாக earn பண்ணிட்டும் இருக்கேன். நம்ப முடியல. நம்ம அதை பற்றின பே அவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த சைட் நீங்கள் பார்க்குறது இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி 1 yearல earn பண்ணது. அண்ட் இது என்னோட லைவ் பேங்க் ப்ரூஃப். என்னோட ஜிமெயில் காப்பி நீங்கள் பார்க்கலாம், எனக்கு வந்து மெசேஜ் பார்க்கலாம், எனக்கு வந்து பே அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ இவங்க சொல்ல வராங்க ஆனால் நம்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதை பற்றின டோட்டல் இன்டெப்த் நாலேஜ், அது எங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு லொக்கேஷன் இருக்கா இல்லையா, இது ஸ்கேமா இல்லையா, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற உங்கள் லைஃபுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 10 to 15 minutes உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 99% பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் முதல்ல சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்களால் 8 hours கண்டினியூஸாக வேலை செய்ய முடியல, குழந்தைங்களை பார்க்குறதா வீடை பார்க்குறதான்னு தெரியல, இஎம்ஐ வேறு சேர்ந்துட்டே போகுது, என்னோட சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கீங்களா? ஆர் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எப்படியாவது நம்ம ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளும் மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. ஆர் ஒரு மெட்டர்னிட்டி ஒரு கரியர் பிரேக்கில் இருக்கீங்க, நான் என்னோட குழந்தைக்காக என்னோட வேலையை விட வேண்டியதாக போச்சு, இப்போ 5 to 10 years ஆகிடுச்சு, இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியில் போய் அப்ளை பண்ணால் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஆர் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணணும், என்னோடய ட்ரீம் பைக், என்னோடய ட்ரீம் ஃபோன் நான் வாங்கணும், ஆர் என்ன நான் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், அடுத்த வருஷத்துக்காக நான் என்னை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்காக மட்டுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ லேக் ஆஃப் ஃபோக்கஸ்லேயும், இவ்வளோ ப்ரெஷர்லேயும், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லேயும் நம்ம வீட்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களோட நியாயமான ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் iDigital Preneur அப்படிங்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி நான் டோட்டல் டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார், என்னோட ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். என் பேர் ஸ்ரீநந்தினி. நான் சென்னையில் இருக்கேன். 7 to 8 years ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் என்னோட ஒர்க்கை குவிட் பண்ணிட்டேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன். என்னோட ப்ரொஃபஷனல் கேரியர் பற்றி ஒரு 1 minute எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நான் 7 to 8 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்காகவும் என்னோட மேரேஜ் பிரேக், என்னோட மெட்டர்னிட்டி பிரேக்ஸ்ன்னு இருந்ததுனால 5 டிஃப்ரெண்ட் எம்என்சி கம்பெனி நான் மாற்றினா கூட என்னோட 1 year சேலரி, அதாவது என்னோட டோட்டல் மந்த்லி சேலரி 30,000 மேலே க்ராஸ் பண்ணலை. என்னடா இது இப்படியே இருக்கே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுனால ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் எடுத்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 8 hours ஆஃப் ஒர்க், என்னோட குழந்தைங்க ப்ளஸ் படிப்பு எல்லாத்தையும் ஒரே டைமில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே, நம்ம வேலையை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு குழந்தைங்களையும் படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஐடி ரிலேட்டடாக ஆல்மோஸ்ட் 3 lakhs ப்ளஸ் பே பண்ணி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அதில் ஆல்மோஸ்ட் நான் 6 to 7 hours டெய்லி உட்காந்து லேர்ன் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பட் என் குழந்தைங்களை வச்சுட்டு என்னோட வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இதில் எனக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் when I realized, ஓகே, நம்மளால எக்ஸ்ட்ரா 1 or 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம குழந்தைங்களை பை எனி சான்ஸ் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு நான் தேடினப்போ தான் I got into iDigital Preneur. எஸ், iDigital Preneurனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஆன்லைன் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் வச்சு நம்ம வந்து அது லீகலாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல அதுக்கு ஃபிசிக்கல் லொக்கேஷன் வேணும். ரெண்டாவது, அது இந்தியன் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். மூணாவது, அதுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கணும். ஓகே, ஸோ நான் சொல்கிற இந்த ஆர்கனைசேஷனில் யூ ஹேவ் எவ்ரி திங், பிகாஸ் திஸ் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் 3.5 lakh people and this is a community wherein it has been registered in இந்தியன் கவர்மெண்டால கம்ப்ளீட்டாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் அது. அதே மாதிரி இதோட ஃபிசிக்கல் லொக்கேஷன் டெல்லியில் இருக்குது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ டெல்லியில் ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷனாக 4 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க இந்த ஆர்கனைசேஷன் பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன்.
So what is iDigitalpreneur? So iDigitalpreneur is the India's fastest growing edtech platform. So இதில் 48 ப்ளஸ் ஸ்கில்ஸை ஹைலி ஆன் டிமாண்ட் ஸ்கில்ஸை, அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸை டீச் பண்ணுறாங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் தேவைப்படுது. பிகாஸ் கோவிடுக்கு அப்புறம் தான் ஜொமேட்டோ ஆகட்டும், KFC ஆகட்டும், இவங்க எல்லாமே வெளியில் வந்தாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு கோர்சஸுமே இங்கே MSME சர்டிஃபைட், அதாவது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஈஸியாக பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, நான் எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஃப்ரீலான்சிங்? இப்போ கோவிடுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா KFC, ஜொமேட்டோ, இந்த மாதிரி ஸ்விக்கி, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய ஆட்ஸ் பார்ப்பீங்க, ரைட்? அந்த மாதிரியான ஆட்ஸ் கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா கூகுள் ஆட் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஃபேஸ்புக் ஆட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சோஷியல் மீடியா ஸ்கில்ஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு 9 to 6 ஜாப் ஹோல்டர் தான். ஓகே, ஸோ இவங்க 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா 1 or 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 daysல 15,000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நம்ப முடியல. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக மந்த்லி 20 to 30,000 ஏர்ன் பண்ண முடியும். சரி, இதுக்கு வந்து நான் திருப்பி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, என்னாலலாம் படிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. யூ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பெண்ட் 1 or 1.5 months. ஸோ ஒரு பிகினராக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே போதுமானது. அண்ட் நீங்கள் இப்போ கெரியர் பிரேக்கில் இருக்கீங்க, மெட்டர்னிட்டி பிரேக்கில் இருக்கீங்க, ஒரு 5-10 years ஆகிடுச்சு, இப்போ இது வரைக்கும் என் கையில் டிகிரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அப்ளை பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு கம்பெனியில் சேஞ்ச் ஓவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்ககிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்ஸை மட்டுமே வச்சு இப்போ இருக்கிற ரெசெஷன் பீரியடில், இப்போ இருக்க ஹெவி காம்படிஷனில் ஒரு இடத்துல வேலைக்கு மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப், ரைட்? ஆனால் இந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஷார்ட் லிஸ்டட். ஓகே, ஸோ ஈஸியாக ரெக்ரூட்டர்ஸ் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி 200% இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிகினராகவே 20 to 30K ஏர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ படித்தாச்சு, இப்போ நான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா iDigitalpreneurலே யூ ஹேவ் மோர் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் ஆல்மோஸ்ட் 10 to 15 வெப்சைட்ஸ் விச் ஆஃபர்ஸ் யூ ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்கள் வெப்சைட் கிரியேஷன் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் கிரியேஷனுக்கு நான் சொன்ன 15 வெப்சைட்டில் இருந்து ஒரு வெப்சைட்டில் மட்டுமே 30 to 40,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், 15 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில் எத்தனை லட்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கையில் வச்சுருக்க இந்த ஃபோன்லேயே யூ கேன் ஜெனரேட் த இன்கம் இன் அ ஜென்யூன் வே. கரெக்டா? ஸோ இப்போது இதெல்லாம் நான் தெரியும், இப்போ நான் லேர்ன் பண்ணணுமே, நான் எப்படி லேர்ன் பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப ஸ்க்ராட்சில் இருக்கேன், அட்லீஸ்ட் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் லேர்ன் பண்ணிக்குவேன் அப்படின்னா அங்கே தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். பிகாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கிற கைடன்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் 0 நாலேஜில் இருக்கீங்க, 0 ஸ்கில்லில் இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபைடான கோர்சஸ் ஆகட்டும், ஸ்பெசிஃபைடான நாலேஜை பேஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களால் ஈஸியாக 1 to 1.5 months உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எண்டில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை மார்க்கெட்டிங்னு சொன்னாவே எல்லாருமே பயந்து ஓடிட்டுருங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் ஹெல்ப் யூ வித் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இந்த பொண்ணை நீங்கள் பாருங்கள். இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதில் அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணலை, கரெக்ட்? உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான ஆப்ஸை வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு ஆஃபர் முடிய போகுது, இல்லை இந்த மாதிரி ஆஃபர் வருது, பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரிலாம் வருமே தவிர யாருமே அமேசான்லேருந்தோ ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ரைட்? பிகாஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னாவே ஆள் சேர்க்கறது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரிலேஷன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க
பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்லாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 11 lakhs earn பண்ணியிருக்கேன். என்னோட ரிலேஷன்ஸ் 99% யாருக்குமே தெரியாது இந்த 11 lakhs earnings பற்றி ஒரு ஐடியாவே இல்லை அவங்களுக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் பாசிபிள். நான் தான் அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதில் 48+ ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை 4 பேக்கேஜஸாக இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த பேக்கேஜில் ஏதோ ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஓகேயா, ஸோ தெர் ஆர் மெனி டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பேக்கேஜில் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேக்கேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ரீசேல் ரைட்ஸ் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியே உங்களுக்கு இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிற பேசிக் லெவல் ட்ரைனிங் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பிகினராக இதுலேயும் இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ஈச் டைம் இந்த கம்பெனியோட கோர்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறப்போ இந்த கம்பெனி உங்களுக்கு கமிஷன் பேசிஸில் பே பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 1000 இருந்து 15,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் டெய்லி பேசிஸில் நீங்கள் ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணாலும் அஃபிலியேட் சூஸ் பண்ணாலும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணணும், நான் ஸ்டேட்டஸ் போடணும், நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னோட சொந்தக்காரங்கிட்டலாம் நான் பேசணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் பார்க்குற இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் வந்துட்டு அவங்கள முகத்தை காமிக்கிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்டென்ட். ஓகே, ஆனால் இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல, நான் சோஷியல் மீடியா பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கனாலும் ஸ்டில் யூ கேன் ஏர்ன் த்ரூ ஃப்ரீலான்சிங். ஸோ நினச்சிக்கவே வேண்டாம் நீங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி முகத்தை காமிச்சா மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. there are many Muslims, there are many people who are not even showing their face, ஆனாலும் நல்லா earn பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் நீங்கள் எடுக்கிற இந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்துடும், ஃப்ரீலான்சிங் வந்துடும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக அதை நீங்களே சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். அண்ட் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அதுக்கான கைடன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நாம் இந்த பேக்கேஜஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கோட டவுட் என்னன்னா, மேம் இதில் பே பண்ணணுமா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, என்ன மேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்களும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. சி, ஐ டெல் யூ சம்திங். nothing comes for free in this world. சப்போஸ் அதில் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ப்ராடக்டாக இருப்பீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ உள்ள எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்காது. நீங்கள் கேட்கலாம், மேம் நான் யூடியூப்லேயே நிறையவே இருக்கேன், நான் யூடியூப்பில் பார்த்தே கற்றுக்குவேன், நான் எதுக்கு இங்கே பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த பொசிஷனில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ எல்லாருமே பேசிக் லெவல் இன்புட்ஸ் மட்டும்தான் அதில் கொடுப்பாங்களே தவிர இங்கே இருக்கிற கோர்சஸ் எல்லாமே டீச் பண்ணது யார் அப்படின்னா அந்தந்த ஃபீல்டில் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பீப்புளும் டெட்எக்ஸ் ஸ்பீக்கர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரியான பீப்புள் மட்டும்தான் இதை டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ண ஒர்க் அவுட் ஆகுங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். வெளியே ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் லேர்ன் பண்ணி புரியுதோ இல்லையோ நம்ம லேர்ன் பண்ணுறோம், ஆனால் அதில் வேலை கிடைக்காம திருப்பியும் இந்த இடத்துக்கு நம்ம வரோம்னா இங்கே உங்களுக்கு 1 year ஆஃப் டைம் உங்களுக்கு மிச்சமாகுது. ஆல்மோஸ்ட் 1 to 1.5 months உங்களால் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது பெனிஃபிஷியல் தான் இல்லையா? ஸோ இப்போ இதில் இருக்க பேக்கேஜஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் 4 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. ஒன்று ப்ரோ, அடுத்தது சுப்ரீம், இன்னொன்று ப்ரீமியம் அண்ட் ப்ரீமியம் ப்ளஸ். 4 விதமான பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோவில் இந்த மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, சுப்ரீமில் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ ப்ரீமியமில் இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் the best selling package of iDigitalpreneur which is premium plus அதில் இந்த courses available-ஆக இருக்குது. ஸோ இந்த நான் காமிச்ச கோர்சஸை நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நான் ப்ரீமியம் ப்ளஸ் தான் சொல்லுவேன். அது ஏங்கிற ரீசனும் சொல்லிடுறேன். நான் ஆல்மோஸ்ட் 11 lakhs ப்ளஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் த ப்ரீமியம் ப்ளஸ் பேக்கேஜ். ஏன்னா இதில் 48+ ஹைலி ஆன் டிமாண்ட் ஸ்கில்ஸ், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸை மட்டும்தான் இதில் டீச் பண்ணுறாங்க. அதனால் உங்களால் ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது இதில் ப்ரோ, சுப்ரீம் அண்ட் ப்ரீமியம் எல்லா பேக்கேஜஸும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் மற்ற பேக்கேஜஸ் எதுக்குமே போகாமல் ஸ்ட்ரைட்டாக ப்ரீமியம் ப்ளஸ் போகிறப்போ உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பிகாஸ் நீங்கள் ஒரு விஐபி கிளையண்ட் இப்போது. அண்ட் இங்கே இருக்கிற ஹை பேயிங் கிளையண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணணும், நான் ஸ்டேபிளாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரீமியம் ப்ளஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் ப்ளஸில் நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே,
ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்த ப்ரோ பேக்கேஜ்னு சொல்லி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பைனம் கொடுத்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 30% எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ரைட்? பட் யூ ஹாவ் அ செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் என்னோட லிங்க் ஆர் என்னோட ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணின லிங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட், ஃப்ளாட் 30% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ சீக்கிரமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 11 lakhs இவ்வளோ சீக்கிரம் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜிஸை சொல்கிறதுனால உங்களுக்கு முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் அங்கே எங்கே தேடணுங்கிற எந்த நெசசிட்டியுமே இருக்காது. பிகாஸ் கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ எனக்கு டோட்டலாக எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் என்னோட ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னென்ன பேக்கேஜஸ், எந்தெந்த ரேட்ஸ், ஃபைனல் ரேட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணிடுறேன். ப்ரோ பேக்கேஜில் நார்மல் ப்ரைஸ் அண்ட் என் ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இருக்க ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சுப்ரீம் விச் இஸ் 11,999, ப்ரீமியம் 15,999 அண்ட் ப்ரீமியம் ப்ளஸ் விச் இஸ் 21,999. உங்களுக்கு ஸ்ட்ரைட் 8,000 rupees ஆஃப் வருது ப்ரீமியம் ப்ளஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது என்னோட ப்ரோமோ கோடில். ஓகே, வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சது. நான் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ கைட் யூ. ஸோ நீங்கள் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற அதை பேக்கேஜை நோட் பண்ணிக்கிட்டு என்னோட வாட்ஸ்அப், இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்த பேக்கேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் நேம் அண்ட் ரெடி டு என்ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா என்னோட ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணின லிங்க்கை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புவேன். அண்ட் நீங்கள் என்கிட்ட சேஃபாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போது என்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுவோம். ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணோடனே வில் ஸ்டார்ட் தி ட்ரைனிங்ஸ். 1 or 2 weeks வந்து ட்ரைனிங்ஸ் இருக்கும், என் சைடில் இருந்தும் கம்பெனி சைடில் இருந்தும். அண்ட் ட்ரைனிங்ஸை முடிச்சதுக்கப்புறம் 10 to 15 days நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட். ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபிலியேட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் பற்றின ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி அஃபிலியேட் பண்ணுறதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என் கூட ஜாயின் பண்ண என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸும் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடும் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ நீங்கள் இதை பற்றி என்னை பற்றியும் நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதும் நான் கொடுக்குற ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இதுதான் என்னோட மெயின் அக்கௌண்ட் விச் இஸ் ஸ்ரீநந்தினி டிஜிட்டல். இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹைலைட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஹைலைட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டில் டேட் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ ஹைலைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்னோட பேக்கப் அக்கௌண்ட் இருக்குது விச் இஸ் ஸ்ரீநந்தினி வினோத். இந்த அக்கௌண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 8 years-ஆக நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேனோ அது எல்லாமே நான் எடுத்த இந்த சிங்கிள் டெசிஷனால் என்னோட லைஃப் 360 degree சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட ஐடி ஜாபில் 2 years-ஆக ஒர்க் பண்ணி 10 lakhs earn பண்ணியிருப்பேன். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு எல்லா ஸ்ட்ரகிளோட 10 lakhs நான் earn பண்ணியிருந்திருப்பேன். பட் இங்கே இவ்வளோ சீக்கிரமாக என்னால் வீட்டில் இருந்து என் குழந்தைங்களையும் பார்த்துட்டு 11 lakhs earn பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் அ பிளெஸிங் ஃபார் மீ, ரைட்? ஸோ உங்களோட லைஃப்பும் நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அன்றைக்கி எடுத்த டெசிஷனை நீங்கள் இன்றைக்கி தைரியமாக எடுங்க. ட்ரஸ்ட் மீ, யூ வில் டெஃபினெட்லி தேங்க் மீ லேட்டர். ஆல் தி பெஸ்ட் அண்ட் டேக் கேர்.